ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக இணைப்படுகிறார். தேவஜனமே, இந்த நாட்களிலே சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் சங்கீதம் 145:14 தியானிப்போம். அந்த வேத வசனம் சொல்வது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். இங்க ரெண்டு பகுதிகளை உங்களிடம் காண்பித்துக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. முதல்ல, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. இந்த உலகத்துல தாங்குவதற்கு மனிதன் இல்லாம கடினப்படுகிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் இந்த பூமியிலே ஒரு மனிதனை தாங்கிக் கொள்ள ஆசைப்படுகிறார். ஒரு மனிதனால் ஒரு மனிதனை தாங்க முடியாது, அல்லது ஒரு குடும்பத்தினால் ஒரு குடும்பத்தை தாங்க முடியாது. இதோ அவங்க கொஞ்சம் அவங்களை தாங்க முடிகிற அளவுக்கு அவங்களுடைய காரியங்களை செய்யலாம். ஆனால் முழுவதுமாக ஒரு மனிதனை நீங்கள் நான் தாங்க முடியாது. ஆனால் விழுந்து போன எந்த மனிதனையும் தாங்குகிற அந்த கிருபையின் வெளிச்சத்தினுடைய மகிமை இன்றைக்கு உங்களின் என்னையும் கர்த்தர் தாங்கி அவரை உன்னை தூக்கிவிட இன்ற நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, விழுகிற யாவரையும். ஒரு மனிதனுடைய விழுக்காடை குறித்து இந்த உலகம் விழுந்து போயிட்டானா சந்தோஷிக்கக்கூடிய உலகமாக இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படா விழுந்து போவான் என்று காத்து கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு என்னோடு கூட ஒரு சில வசனத்தின் மூலமாக இடைவிட விரும்புகிறார். விழுகிற எந்த மனிதரையும் அவர் தாங்குகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்துல தாங்க நான் விழுந்து போயிட்டேங்கிறத, நல்ல ஊழியம் செய்தவர்கள் விழுந்து போனவர்கள் உண்டு, நல்ல ஜெபித்தவர்கள் விழுந்து போன அனுபவங்கள் உண்டு, அநேக ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் விழுந்து போன நாட்கள் உண்டு, அநேக நாட்களில் பலன் கொண்டு கிரியை செய்தவர்கள் விழுந்து போன நாட்கள் உண்டு. ஆனா விழுந்து போன நேரத்துல ஒரு மனிதன் தூக்குவானான்னு கேட்டா தூக்க மாட்டான். ஒவ்வொரு காரியமாக நீங்கள் நான் அதை அழகாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வண்ணமாக, புரிந்து கொள்ளுகிற வண்ணமாக தேவன் இடைப்படுவாராக. முதலாவது, விழுகிற அனுபவங்களை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். விழுகிற யாவரையும் தாங்கி. இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. விழுந்து போன மனிதன் பலனற்றவனாக போகிறான். ஆண்டவருக்காக வைராக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வந்த அநேக தெய்வ பிள்ளைகள் சூழ்நிலை நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாக, வேதனை நிமித்தமாக, கடக்க முடியாத பாதைகளின் நிமித்தமாக அநேகர் விழுந்து போகக்கூடிய அனுபவங்களை நீங்கள் நான் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் விழுகையை பார்த்துட்டு பிசாசு சிரிக்கிறானா, கவலைப்படாத, கர்த்தர் உன்னை தாங்கும்படியாக அவர் இன்றைக்கு கடந்து வருகிறார். இந்த விஷயம் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த தேவன் விழுகிற யாவரையும் தாங்குகிறவராக இருக்கிறார். அவனுக்கு தாங்க முடியாத வேதனை, எனக்கு சொல்ல முடியாத பாரம் இருக்கிறனே, என்னுடைய விடுதலை குறித்து நிறைய பேர் கேவலமா பேசுறாங்க. அவமானத்தின் மத்தியிலே விழுந்து போனது நிமித்தமாக நீ அவமானப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த விழுந்து போன அதே இடத்துல உன்னை தாங்கி உன்னை நிலைநிறுத்துகிற இந்த கிறிஸ்து இயேசுவினுடைய சத்தியம் இன்றைக்கு ஒன்றை தட்டி எழுப்பும்படியாக தேவனுடைய கரம் இங்கே உள்ளாகுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். இன்றைக்கு விழுகிற உங்களையும் என்னையும் அவர் தாங்கும்படியாக வந்திருக்கிறார். அவருடைய கரம் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்லுது, அவருடைய வலது கரத்தினாலே தேவன் ஒரு மனிதனை தாங்குகிறார். அவருடைய வலது கரம் இந்த பூமியை சிருஷ்டித்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இந்த பூமி அவ்வளவு அழகாய் சிருஷ்டித்த அவருடைய கரத்தின் கிரியைகள் என்று வேதம் சங்கீதத்தினுடைய காரியங்களை பார்க்கிறோம். இது ஆண்டவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இப்படிப்பட்டதான தாங்கக்கூடிய அனுபவங்களை கொண்டு வருகிறார். அநேக நேரத்துல ஒருவேளை ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை தாங்க முடியாமல் போகலாம், அல்லது அம்மா ஒரு பிள்ளையை தாங்க முடியாமல் போகலாம், அல்லது ஒரு பேரண்ட்ஸ் அந்த குடும்பத்தை தாங்க முடியாமல் ஒருவேளை தவிக்கலாம். அது என்ன விதமான பிரச்சனைகளாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் தாங்குகிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, விழுந்து போயிட்டியா, கவலைப்படாத. விழுந்து போன அதே இடத்திலிருந்து உன்னை தூக்கி நிறுத்த இந்த பரிசுத்தம் உள்ள வலதுகரம்
உன் மீது பலிபீடத்திலிருந்து இறங்கி வருகிறது. விழுந்து போன அதே இடத்திலிருந்து, நீ அவமானப்பட்ட அதே இடத்திலிருந்து, நீ என்ன சொல்ல ஒன்றுமில்லாத அதே இடத்திலிருந்து, நீ விழுந்து போன அனுபவத்திலிருந்து, நான் எழுந்திருக்க முடியாத சூழ்நிலையிலிருந்து, விழுந்து போன பாடுகளிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க பரிசுத்த கரம் இன்றைக்கு உங்கள் மீது இறங்கி வருகிறது. ஆண்டவரே, என்னை தாங்கி நான் விழுந்து போன இடத்திலேயே நான் எழுந்து நிற்கணும் ஆண்டவரே அப்படின்னு இன்றைக்கு ஜெபிப்பீர்களா? கர்த்தருடைய வாழ்க்கையை விடுதலை அவர் கொண்டு வர ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த 2 வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு 3-4 விதமான காரியங்களை நீங்கள் நான் தியானிக்க போகிறோம். தேவனுடைய கிருபையினாலே இந்த வசனத்துக்கு ஆதாரமாக ஒரு சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலையில நான் என்னுடைய வாழ்க்கையில நான் இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்திலே பாவ பழக்கத்திலே இருக்கும் பொழுது, விக்கிரகத்துக்கு வழிபட்டு இருக்கும் பொழுது, இந்த சுவிசேஷம் ஒரு டீச்சர் அறிவிக்கப்பட்டு நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித்தவுட் அ டிஸ்டிங்ஷன் எடுத்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யும்போது கர்த்தர் என்னை முழு நேர ஊழியத்திற்காக அழைத்தார். ஒரு தரிசனத்திலே என்னோடு கூட நான் செபித்து கொண்டிருக்கும் பொழுது 2 கரங்களை நீட்ட சொன்னார். 2 கரங்களை நீட்டினேன். அவர் என்னை பார்த்து சொன்னார், அந்த ஜெபிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த தரிசனத்திலே ஒரு பெரிய நரகத்தை காட்டினார். அந்த நரகத்தில் அநேக ஜனங்கள் ஓடி போய் விழுந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து கண்ணீரோடு ஒரு வசனத்தை சொன்னார். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் விழுந்து சாகிறார்களே, இந்த சத்தத்தை கேட்டு எப்படியாவது நீ எனக்கு வேத மகனே அப்படின்னு தேவன் என்னோடு கூட தன்னுடைய கண்ணீரை பகிர்ந்து கொண்டார். அப்ப நான் கொஞ்சம் கையை நீட்ட சொன்னேன். 2 கையை நான் நீட்டேன். ஆண்டவர் 2 கையை நீட்ட சொன்னார். நான் 2 கைகளை நீட்டும் போது இந்த கையை தாண்டி அநேக ஜனங்கள் ஓடி போய் அந்த நரகத்தில் விழுகிற அந்த காட்சிகளை தரிசனத்திலே நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இன்னும் கொஞ்சம் கை பெருசா இருந்துச்சுன்னா சிலரையாவது தாங்கி, ஆண்டவரே சிலரையாவது ரட்சிக்கும்படியாக என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த கிறிஸ்து இயேசுவுக்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்தேன். இந்த முழு நேர ஊழியத்திற்காக விசுவாச ஊழியத்தை மாத்திரமே மையமாக கொண்டு இந்த விசுவாச ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். 2016ஆவது வருஷம் என்னுடைய பையன் 1 வயசா இருக்கும்போது, என்னுடைய குடும்பமாக நாங்கள் தேவ தயவுனாலே என்னுடைய பையன் 1 வயசா இருக்கும்போது இந்த முழு நேர ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே என்னுடைய சாட்சியை நான் முழுவதுமாக சொல்ல முடியாது. என்னுடைய ஆண்டவருடைய தயவுனாலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த ஊழியத்திற்கு நான் வரும் பொழுது என்னை தாங்கி பிடிக்க ஒரு மனிதனும் இல்லை. இந்த ஊழியத்துல பல லட்சங்கள் சம்பளத்தை எல்லாத்தையும் இழந்து தூக்கி போட்டுட்டு என்னுடைய வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு, ஐடி மேனேஜர், ஐடி கன்சல்டன்ட் வேலை செஞ்சேன். எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு என்னுடைய அமெரிக்கா H1B வீசா கிடைச்சிச்சு. எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு அப்படியே தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவனாக நான் எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வீட்டில் இருந்து உட்கார்ந்துருக்கும் போது என்னுடைய மனைவி ஆண்டவருடைய கிருபையினாலே என்னை தாங்கி பிடிக்க அந்த நாட்களில் உதவி செய்தார். நாங்கள் முழுவதுமாக அந்த ஊழியத்திலே முழு நேர ஊழியமாக அர்ப்பணித்து ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அந்த வாடகையிலே எங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்தோம். விசுவாச ஊழியம் இது. எந்த மனிதனும் எங்களுக்கு தெரியாது. என்னுடைய அப்பா ஒரு ஹிந்து இதிலேருந்து இருந்தவங்க, எங்கள் அம்மா ஹேண்டிகேப்டு. என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய பந்தங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட இந்த கிறிஸ்தவ இதுங்கிறத வாசம் கூட இல்லாதவங்க. தேவன் கிருபையாக எங்களை தெரிந்தெடுத்தார். இந்த முழு நேர ஊழியத்துக்கு வந்து இந்த விசுவாச பாதை என்ன, இந்த இப்படிப்பட்ட ஒரு ஐஃபாம்ஸ்ங்கிற ஒரு மிஷனரி ஸ்தாபனம் எங்களுக்கு ஆண்டவர் உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்வி. மிஷனரி ஸ்தாபனம் தான் பெருசாக தெரியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலைமையில அநேக நாள் உபவாசம் விட்டு 7 நாட்கள் 20 நாட்கள் அப்படி உபவாசம் இருந்து நாங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது எங்களுடைய பாதைகள் கடுமையான பாதைகள் ஆக இருந்தது. இந்த ஊழியத்தில் ஒரு 2 கட்ட முடியாம கேளுங்க.
வாழ்க்கையிலுங்க 2 கட்ட முடியாம 2 மாசம் அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இந்த கிறிஸ்து நிமித்தமாக இந்த பாடுகள் மத்தியில் கடந்து போகும் பொழுது ஒரு ஊழியர் ஃபீல்டுக்கு போயிட்டு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் எழுத முடியாமல் 140 கட்ட முடியாமல் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போனேன். பலவிதமான சூழ்நிலை இருக்கும்போது ஒரு மனிதனும் இந்த கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் தாங்கி பிடிப்பாங்க அப்படின்னு நிறைய நேரங்கள் இருக்கும்போது இவங்களால பட்ட மனிதர்களால, சொந்தங்களால, பந்தங்களால, உறவுகளால அடிக்கப்பட்ட அந்த அடிகளும் வேதனைகளும் ஒரு மனிதனும் தாங்கி பிடிக்கலையே அப்படிங்கிற ஒரு பெரிய கண்ணீரோடு இருக்கும்போது ஆண்டவர் அநேக வேளையிலே அவருடைய பரிசுத்தமுள்ள கரம் என்னை தாங்கி பிடித்ததற்காக நன்றி. பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கும், என்ன செய்வேனே தெரியாது, எப்படி ஆண்டவர் நடத்த போறாரு தெரியாது. 9 வருஷம் இந்த ஊழியத்தில் விசுவாச ஊழியமா ஒரு மனிதனும் இல்லை, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் எந்த சப்போர்ட் இல்லை. இப்படி ஊழியத்தை குறித்து சிறந்த சிலர் மாத்திரமே அந்த நாட்களிலே ஊழியத்தை தாங்கக்கூடிய அனுபவங்களுக்குள்ளாக கடந்தாங்க. எந்த ஒரு கிறிஸ்தவ இதையும் வாசமும் இல்லாத இல்லை ஒரு பெரிய சபை சார்ந்த ஒரு தகப்பனுடைய பிள்ளையும் அல்ல, அல்லது ஒரு பெரிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மிஷனரிஸ் ஆர்கனைசேஷனுடைய ஒரு நடத்தக்கூடிய ஒரு டைரக்டரோட பையனும் கிடையாது. எந்த விதமான சோர்ஸுமே இல்லாத, எந்த விதமான சூழ்நிலையும் இல்லாத, எந்த விதமான காரியங்களும் இல்லாத நிலைமைகளுக்குள்ளாக என்னை நடத்தும்போது ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீரோடு ஆண்டவரே இந்த ஐஃபார்ம்ஸ் ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தை கொடுத்தீங்க, என்ன செய்ய போறேன், எது செய்ய போறேன்னு தெரியல, நீங்களே நடத்துகிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் சோர்ந்து போகிறேன், நான் பலவீனப்படுகிறேன் ஆண்டவரே, நான் எழுந்திருக்க முடியாத ஆண்டவரே, என்னுடைய பேசிக் லைஃப்பை கூட ரன் பண்ண முடியாத அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் இந்த கிருபையின் வலதுகரம், கர்த்தருடைய வலதுகரம் என்னை தாங்கி நடத்துறது. ஐயா தைரியமாய் சொல்லப்படுகிறேன், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி அவர் தாங்குகிறவராக இருக்கிறார். என் கர்த்தர் என்னை தாங்கினார். ஒரு மனிதன் ஆட்சியனை ஆறுதல் படுத்துவான், ஒரு மனிதன் ஆட்சியனை தேர்தல் படுத்துவான் சொல்லும் பொழுது அநேக மனிதர்கள் கேவலப்படுத்தினாங்க, அநேக மனிதர்கள் தூக்கி எறிந்தாங்க, அநேகர் என்னை விட்டு போனாங்க, அநேகர் என்னை உதாசீனப்படுத்தினாங்க, அநேகர் என்னை வேதனைக்குழியில தள்ளினாங்க. ஆனா இந்த சத்தியமுள்ள வசனத்துடைய ஜீவன், இந்த கிருபையுடைய கரம் என்னை முழுவதுமாக நிரப்பினது, முழுவதுமாக ஆளுகை செய்வது. எனக்கு யார் இல்லைனாலும் நான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு நீட்டப்பட்ட கரம் என்னுடைய வாழ்வு முழுவதுமாக கடந்து வர இந்த தெய்வம் 9 வருடங்கள் இந்த விசுவாச இந்த ஊழிய ஸ்தாபனத்தை நடத்த, ஐஃபார்ம்ஸ் மிகப்பெரிய ஸ்தாபனத்தை நடத்த இதோட மிஷன் டைரக்டராக இருக்க கர்த்தர் உதவி செய்ததற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். ஐயா அன்றைய நிலைமையில இந்த ஏசியில தாங்கலைன்னா 7 வருஷத்துல முதல் 5 டைம் இந்த ஊழியமே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இந்த பாடுகளும் புரியல, என்னன்னே தெரியல ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியல, அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ வேதனை, அவ்வளோ கவலை, ஓடிடுற ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் இந்த ஊழியன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள் நான் போகிற நேரங்கள்லாம் கர்த்தரை தாங்கினா, விழுந்து போகிற நேரங்களுக்குள்ளாக ஆண்டவருடைய கரவினை பிடித்து தூக்கி நிறுத்தது. நான் உனக்கு இருக்கேன். இன்றைக்கு தேவ தயவுனாலே என்னுடைய ஊழியத்துக்கு அப்டேஷன் உங்களுக்கு பின்னாடி நாட்களில் சொல்றேன். 10 ஃபீல்டு சபைகளை ஆண்டவரை கொடுத்தார். சவுத் இந்தியா, நார்த் இந்தியாவில் நெருக்கி 4 ஸ்டேட்ல இந்த ஊழியத்தை ஆண்டவருடைய தயவுனாலே 11 ஃபீல்டு சபைகளை நடத்தும். நெருக்கி 30 மிஷனரிகள் முழு நேரமாக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து என்னோடு கூட இந்த ஊழியத்திலே ஓட ஆண்டவருடைய தயவுனாலே அநேக ப்ராஜெக்டுகள், அநேக ட்ரைனிங் மூலமாக இந்த சுவிசேஷனுடைய வல்லமையை அநேக பட்டணங்களுக்குள்ளாக, தேசங்களுக்குள்ளாக கொண்டு போக கர்த்தர் உதவி செய்கிறாரையா. ஒன்றுமில்லாத நிலைமை அவர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார் என்பதற்கு நிச்சயமாக தைரியமாக நான் சாட்சி சொல்வேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை விழுந்து போய் கிடக்கிற, ஒன்றுமில்லை என்னால எழுந்திருக்க முடியலன்னு சொல்லுங்க, ஜெபிக்க முடியலன்னு சொல்லுங்க, வேதனைப்படுகிறவனுடைய வாழ்க்கை கர்த்தரை பற்றி தூக்கி நிறுத்த அவருடைய கரமும் மீது இறங்குகிறதற்காக ஆண்டவரை நான் உயர்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமம்
மகிமைப்படுவதாக. ஆமென்.